வினோத்துக்கு வயது 25. காதல் தோல்வியில் மனம் நொந்து போயிருக்கிறான். வர்ஷினிக்கு வயது 23. காதல் துரோகத்தால் ஆண்களை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கதையில் நடந்தது. வினோத்தின் பெற்றோருக்கு அவன் ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதெல்லாம் தெரியும். அது தோல்வியில் முடிந்ததால் அவன் பல முறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறான். அவன் அம்மா அப்பா இருவரும் எப்படியோ அழுது அடம் பிடித்து அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட்டார்கள். இதே போல்தான் வர்ஷினியும் தான் காதலன் ஏமாற்றியதால் ஆண்களையே வெறுத்து போயிருக்கிறாள். அவள் அப்பா, நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியதால் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். பெண் பார்க்க வந்தபோது கூட எல்லாம் என் அப்பாவின் விருப்பம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அதனால் இரு வீட்டாரின் பெற்றோர்களும் சேர்ந்து முடிவெடுத்தனர். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் விரைவில் முடிந்து திருமணமும் நடந்துவிட்டது. இருவரும் தனியாக இருந்தால்தான் மனம் மாறுவார்கள் என்று வினோத்தின் பெற்றோர் ஒரு வீட்டை ஒத்திக்கு பிடித்து இருவரையும் அங்கு தனியாக குடும்பம் நடத்த கோரி வற்புறுத்தினர். அதன்படி இருவரும் திருமணம் முடிந்த அன்று மாலையே புது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். முதலிரவு ஏற்பாடுகளை செய்து வைத்துவிட்டு அனைவரும் கிளம்பிவிட்டனர். ரூமுக்குள் முதலில் சென்ற வினோத் அலங்கரிக்கப்பட்ட பூக்களை உதறி தள்ளிவிட்டு படுத்து உறங்கினான். வர்ஷினி அறைக்கு கூட செல்லவில்லை. ஹாலிலேயே இருந்த ஒரு சோபாவில் படுத்து கொண்டாள். அசதியில் நன்கு உறங்கிவிட்டாள். காலையில் அவளுக்கு முன் எழுந்த வினோத் வேலைக்கு கிளம்பிவிட்டான். அதுவரை அவள் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். 10 மணிக்கு தான் எழுந்தாள். எழுந்து பார்த்தபோதுதான் அவன் வேலைக்கு கிளம்பி விட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது. எழுந்து குளித்து முடித்தவுடன் சமைக்கலாம் என்று சமையலறைக்குள் நுழைந்தாள். ஆனால் சமைப்பதற்கான காய்கறிகள், மளிகை சாமான்கள் எதுவும் அங்கு இல்லை. அதனால் அவளுக்கு பிடித்த உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தாள். ஒரு அரை மணி நேரத்தில் உணவும் வந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் சிறு சிறு வேலைகளை பார்த்தாள். பிறகு லேப்டாப்பில் வேலை பார்க்க தொடங்கினாள். குடும்பமாக இருந்த அவளுக்கு இப்போது தனியாக இருப்பது, அனாதையாக இருப்பது போல் தோன்றியது. தன் காதலன் ஏமாற்றியதெல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. உடனேயே அழத் தொடங்கிவிட்டாள். அவள் அழுது கொண்டிருக்கும் போதே வினோத் வந்துவிட்டான். அழுவதை பார்த்த அவன் ஏனென்று கேட்காமல் சிலை போல பார்த்து கொண்டிருந்தான். உடனேயே கண்களை துடைத்து கொண்டு முகத்தை கழுவி வந்தாள். வினோத் ரூமில் டிவி பார்த்து கொண்டிருந்தான். முகத்தை துடைத்து கொண்டே நேராக அவனிடம் சென்றாள். வீட்டில் காய்கறி மளிகை ஜாமான் இல்லை, வேணும் என்றாள். இதை கேட்ட வினோத், சரி என்ன வேணுமோ எழுதி கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன் என்றான். அவளும் ஒரு துண்டு சீட்டில் தேவையானவற்றை எழுதி கொடுத்து அனுப்பினாள். அவனும் சிறிது நேரத்திலேயே எல்லா சாமான்களையும் வாங்கி வந்து வர்ஷினியின் கையில் கொடுத்தான். அவளும் மளிகை சாமான் காய்கறிகளை எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு இரவு உணவு சமைக்கத் தொடங்கினாள். வினோத்துக்கும் சேர்த்து சப்பாத்தியும் குருமாவும் செய்து வைத்திருந்தாள். வினோத்தை சாப்பிட அழைத்தாள். அவன் வேண்டாம் என்றான். அட வாங்க, மளிகை சாமான்லாம் உங்கள் காசில் தானே வாங்கி கொடுத்தீங்க, அதுக்காகவாது சாப்பிடுங்க என்றாள். அவனும் சரியென வந்து அமர்ந்தான். வர்ஷினி சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். அவனும் நன்கு சாப்பிட்டான். வேண்டாம் வேண்டாம் என்று கூறிவிட்டு 7 சப்பாத்தியை முழுங்கி விட்டானே என்று மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு அவளும் சாப்பிடத் தொடங்கினாள். சமையலறையில் உள்ள வேலையெல்லாம் முடித்துவிட்டு ரூமிற்குள் தூங்க சென்றாள். மெத்தையில் வினோத் படுத்திருந்ததால் கீழே பாயை விரித்து போட்டு படுத்து தூங்கினாள். காலையில் அவன் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே வர்ஷினி எழுந்து சமைக்கத் தொடங்கினாள். வினோத் வேலைக்கு கிளம்பும்போது சாப்பாடு பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் சென்றாள். எதுவும் பேசாமல் பையை கொடுத்தாள். அவனும் ஒன்றும் சொல்லாமல் வாங்கி கொண்டான். அவன் வேலைக்கு சென்றவுடன் அவளும் வேலை பார்க்க தொடங்கிவிட்டாள். வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அவர்களிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தாள். மீண்டும் வேலையை பார்க்க தொடங்கினாள். வேலை முடிந்தவுடன் இரவுக்கான உணவை சமைக்க தொடங்கினாள். அவள் சமைத்து கொண்டிருக்கும் போதே வினோத் வந்தான். அவன் வந்தவுடன் காய்கறியெல்லாம் தீர்ந்து போச்சு என்றாள். அவனும், உன்னோட ஃபோன் நம்பர் கொடு, நான் மெசேஜ் அனுப்புகிறேன், என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோ, ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லு என்றான். சரி என்று அவளும் நம்பரை கொடுத்தாள். இரவுக்கு சிக்கன் பிரியாணி சமைத்து வைத்திருந்தாள். பசியோடு இருந்த வினோத் வயிறு முட்டை சாப்பிட்டான்.
சாப்பிட்டு விட்டு ரொம்ப நல்லா சமைச்சிருக்க என்றான். இதை கேட்ட வர்ஷினி சிரித்து கொண்டே சாப்பிட்டாள். அவன் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது அவளுக்கு. இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வினோத்துக்கும் வர்ஷினியை பிடிப்பது போல்தான் தெரிந்தது. இரவு தூங்குவதற்கு ரூமுக்குள் சென்றாள். அங்கே வினோத் ஃபோனை நோண்டிக் கொண்டிருந்தான். வர்ஷினியை பார்த்தவுடன் ஃபோனை வைத்துவிட்டு அவளிடம் பேசத் தொடங்கினான். அவனுக்கு காதல் தோல்வி எப்படி ஆனது என்று கூறிக்கொண்டே அழுகத் தொடங்கிவிட்டான். வர்ஷினி தண்ணீரை கொடுத்து அவனை சமாதானப்படுத்தினாள். பிறகு அவளுடைய காதல் துரோகத்தை பற்றி அவனிடம் கூறினாள். அவனும் ஆறுதல் கூறினான். நாளைக்கு எனக்கு லீவு, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா என்றான். அவளும் சரி என்று கூறி காலையில் விடிந்த உடனேயே வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்பினாள். வினோத்தும் கிளம்பி நின்றான். இருவரும் சேர்ந்து தாங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பூங்காவிற்கு சென்றனர். நீண்ட நேரம் இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தனர். அங்கே ஒருவர் பஞ்சு மிட்டாய் விற்று கொண்டிருப்பதை பார்த்த வர்ஷினி எனக்கும் வேண்டும் என்று கேட்டாள். வினோத்தும் வாங்கி கொடுத்தான். அவள் குழந்தை போல சாப்பிடுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அவள் மீது காதல் வந்துவிட்டது அவனுக்கு. அவளை ரசிக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து வர்ஷினியை சாப்பிட ஹோட்டலுக்கு அழைத்தான். இருவரும் சேர்ந்து தங்களுக்கு பிடித்ததை சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினர். வர்ஷினியுடன் நேரம் செலவிட்டது வினோத்துக்கு மிகவும் பிடித்திருந்தது. வர்ஷினிக்கும் வினோத்துடன் நீண்ட நேரம் பேசியது மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் அசதியில் உறங்க சென்றனர். வினோத் வர்ஷினியை நிறுத்தி, நீ என்னுடனே மெத்தையில் தூங்கு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றான். அவளும் சிரித்து கொண்டு தலையசைத்தாள். விளக்கை அணைத்துவிட்டு இருவரும் தூங்கினர். காலையில் வினோத்துக்கு சீக்கிரமே முழிப்பு வந்துவிட்டது. அவன் முழித்து பார்த்த பொழுது வர்ஷினி அவனை கட்டிப்பிடித்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த அவன் அன்போடு அவளை அணைத்து கொண்டான். அவன் கட்டிப்பிடித்த உடனேயே அவளுக்கு முழிப்பு வந்துவிட்டது. இருந்தாலும் அவன் கட்டிப்பிடித்து கொண்டது அவளுக்கு பிடித்திருந்ததால் தூங்குவது போலவே நடித்து கொண்டிருந்தாள். அவள் உடல் அசைவை கவனித்தான் அவன். உடனேயே யோசிக்காமல் அவள் இடுப்பை கிள்ளினான். அவளும் வலியில் கத்தினாள். பிறகு அவன் கண்டுபிடித்து விட்டான் என்பதை உணர்ந்து சிரித்தாள். ஐயோ, அவள் இடுப்பை தொட்டுவிட்டோமே, அவள் ஏதேனும் சொல்லிவிடுவாளோ என்று முழித்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் எதுவும் சொல்லாததால் அவளுக்கும் நம்மை பிடித்துவிட்டது என்பதை உணர்ந்தான். அவளை நெருக்கமாக பார்த்தவுடன் அவன் மனம் படபடத்தது. உடனேயே அவளை அருகில் இழுத்து முத்தமிட சென்றான். அவள் கையை உதறி தள்ளிவிட்டு வெட்கப்பட்டு ஓடினாள். வினோத்தும் சிரித்து கொண்டே வேலைக்கு கிளம்பினான். இருவருக்குள்ளும் காதல் வந்துவிட்டது. அவனுக்கு சாப்பாடு கட்டி அந்த பையை கையில் கொடுத்தாள். அவன் அதை வாங்கும் வேளையில் திடீரென அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். வினோத்தும் ஹே நில்லுடி என்றான். அவள் நிற்காமல் கிடுகிடுவென வீட்டிற்குள் ஓடினாள். அவனும் அவளை துரத்தி கொண்டு ஓடினான். அவள் அருகில் சென்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு போயிட்டு வரேன் என்றான். அவளும் சிரித்து கொண்டே வழி அனுப்பி வைத்தாள். வேலைக்கு சென்றவுடன் வர்ஷினியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். அவளும் வேலையை பார்க்காமல் வினோத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். அவன் எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். அவனுக்காக தடபுடலாக இரவு உணவை தயாரித்து வைத்திருந்தாள். அவனும் வந்த உடனேயே சாப்பிடத் தொடங்கினான். வர்ஷினிக்கும் ஊட்டிவிட்டு கொண்டே அவனும் சாப்பிட்டு முடித்தான். சாப்பாட்டை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு சமையலறை வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ரூமுக்கு சென்றாள். பின்னால் இருந்து அவளை கட்டி அணைத்தான் வினோத். வர்ஷினியும் அவனை கட்டிப்பிடித்தாள். விளக்கை அணைத்தான் வினோத். வர்ஷினிக்கு முத்தமிடத் தொடங்கினான். அவளை கட்டிலுக்கு தள்ளி அவன் வித்தைகளை காட்டினான். அவள் வெட்கத்தில் தலை குனிந்தபடி இருந்தாள். இருவருக்குள்ளும் நாளுக்கு நாள் நெருக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இருவரும் இதற்கு முன் நடந்ததையெல்லாம் மறந்து வாழ்க்கையை தொடங்கினர். நன்றி.